Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுட சுட இட்லி, ஆவி பறக்கிற கோழி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் 2 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் 1/4 கிலோ மட்டும் கறிக்கு போட போகிறேன். அதனால் 2 கிலோ குக்கர் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 கரண்டி போதும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை அது கொஞ்சமாக சின்னதாக வாசனைக்காக நம்ம போட்டுக்கலாம். இப்போது குருமான்றதுனால நம்ம புதினா தலையை கொஞ்சமாக எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா அது நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் 3 பச்சை மிளகாய்க்கு அப்புறம் வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கணும். குருமான்றதுனால பொடிசாக அரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம இட்லியோடு சாப்பிடும்போது வெங்காயம் தண்டு பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. குருமாவுக்கு வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக ஆயிடக்கூடாது. கொஞ்சம் கருகுன மாதிரி ஆயிடலாம். அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்தோம்ல, தக்காளி போட்டுக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த விதையை கூட நம்ம எடுத்துடலாம். ஆனால் தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தக்காளியில் உள்ள தண்ணியை, அதுதான் டேஸ்ட்டு. அதையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குருமாக்கு நல்லா வெங்காயம் நம்ம தக்காளி தொக்கு வைப்போம் மாட்டிங்களா, அந்த மாதிரி இருக்கணும். தக்காளி தொக்குக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிரும். அந்த மாதிரி வேக வைக்கணும் குருமாவுக்கு. நம்ம குருமா வைக்கும் போது வெங்காயமும் தண்டுப்படக்கூடாது, தக்காளியும் தண்டுப்படக்கூடாது. நம்ம என்ன வைக்கிறோமோ அதுக்குள்ளே நம்ம என்ன திங்ஸ் போடுறோமோ அது எதுவுமே நம்ம வாயில் தண்டுப்படக்கூடாது. இட்லி, கறி இது 2 தான் நம்ம வாய்க்கு போகணும். அந்த மாதிரி நம்ம குருமாவுக்கு வைக்கணும். அப்போது நம்ம நல்ல தக்காளியையும் சரி வெங்காயத்தையும் சரி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எதுக்காகனா, சீக்கிரமாக நமக்கு தக்காளியும் வெங்காயமும் வெந்து வந்துடும். மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு உப்பும் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா மசிஞ்சிரும். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கேஸும் கொஞ்சம் மிச்சமாகும். நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்தா நல்லா மசிஞ்சு வந்துடும். வெந்துக்கிட்டு இருக்க கேப்பில் தேங்காய் அரை மூடி எடுத்துக்கலாம். தேங்காயில் கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக சோம்பு, இதை 2ஐயும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூனு நான் சிக்கன் மசாலா எடுத்து போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போதும். உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒன்றா சேர்த்து அரைச்சதுக்கனால அதையும் போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதில் மொத்தம் 2 கரண்டி போட்டுக்கிறேன். அதுவே எங்களுக்கு போதுமானது தான். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கறியை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, நம்ம மசாலா போடும் போது அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கை விட்டு கிண்டிகிட்டே இல்லையா, நம்ம மசாலா போடும்போது அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த மசாலாலாம் பச்சை வாடை போயிடும். போனதுக்கப்புறமா நம்ம கறி சேர்த்துக்கலாம். கறி சேர்த்து கறியை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கறியில் நல்லா அந்த மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேருன்றனால நான் 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதே அளவு தான். இதில் நம்ம 1/2 கிலோ எடுத்தோம்னா இதை டபுள் ஆக்கிக்கலாம். 1 கிலோ எடுத்தோம்னா இதை ட்ரிபிள் ஆக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். எதுக்காக தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டம்ளர் மட்டும் போதும். அந்த மசாலா எல்லாமே நம்ம கறிக்குள்ளே நல்லா இறங்கி கறி ஒரு 1/4 வேக்காடு வெந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு பார்த்துக்கோங்க. நல்லா அது அந்த மசாலா அந்த கறிக்குள்ளே இறங்கிடணும். இறங்கிருச்சு அப்படின்னா அதில் ஒரு 1/4 வேக்காடு வந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா தண்ணி நல்லா மசாலா இறங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் அரைச்ச விழுதை போட்டுக்கலாம்.
போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்தோடனே இறக்கி பாருங்கள். இப்போது நமக்கு டேஸ்ட்டான கோழி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கடையில் வச்ச குருமா மாதிரியே இருக்கும். நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது அதில் 2 முந்திரி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நான் மல்லித்தழை போட்டு இறக்கிக்கிறேன். இதுவே நல்லா சுவையாக தான் இருந்துச்சு, மணமாகவும் இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு மேலே இன்னும் கலர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் தாளிக்கும் போதே கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இயற்கையான கலர் கொடுக்கும். நீங்கள் எந்த கேசரி பவுடரும் போட வேணாம், எந்த கலரும் போட வேணாம். அது நமக்கு கெடுதல் தான். 5 நிமிஷத்தில் கோழி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு, இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா?